யூ அப்ரிஷியேட் தட் மச் ரெஸ்பெக்ட். ஸோ ஜென்ரலாக ஒரு படம் நாங்கள் பண்ணும்போது டிஜிட்டல் ஆகிட்ட அப்புறம் நான் சும்மா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் அ மாஸ்டர் கிளாஸ் இன் அபவுட் 3-4 மினிட்ஸ். அதுக்கப்புறம் யூனோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். டிஜிட்டலில் படம் வரும்போது டிஜிட்டல் மெமரி கார்டை எடுத்து நாங்கள் டிஐடி டெக்னீஷியன் லொக்கேஷனில் 2 ஜென்ரலாக ஹாலிவுட்டில் ஒரு 3 காப்பீஸ் எடுப்பாங்க. நம்ம ஊரில் ஜென்ரல் ப்ராக்டிஸ் 2 காப்பீஸ் எடுப்பாங்க. அந்த 2 காப்பி ஹார்ட் ட்ரைவும் ஒரு வண்டியில் போகணும், ஒரு செப்பரேட் வண்டியில் போவோம். ஒன்று எடிட் ரூமுக்கு போவோம், இன்னொன்று ஆஃபீஸுக்கு போவோம். எதுக்குன்னா எதனாலும் ஒரு ப்ராஜெக்ட் எதனா ஆச்சா ஒரு ட்ரைவ் யூ ஹேவ் அன் அதர் சேஃப்டி ட்ரைவ். ஸோ திஸ் அ ஜென்ரல் ப்ராக்டிஸ். சிஜிக்கு வரைச்ச இப்போது நம்ம படம் ஒரு 8 இந்தியாவில் ஒரு 8 கம்பெனியில் நடந்துன்னு இருக்குது. அப்ராடில் 2 கம்பெனியில் நடந்துன்னு இருக்குது விஎஃப்எக்ஸ். சென்னையில் ஒரு 2-3 கம்பெனியில், பாம்பேயில் ஒரு 2-3 கம்பெனி, ஹைதராபாத்தில் பெரிய யூனிட் ஹைதராபாத்தில் வச்சு பண்ணுறாங்க. லண்டனில் ஒன்று, துபாயில் ஒன்று பண்ணின்னு இருக்காங்க. இப்போ இருக்கிற த ரீசன் ஐம் ஆல்சோ கிளாரிஃபைங் டு யூ இஸ் பிகாஸ் மீடியாவில் நாங்கள் எப்போவுமே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல. போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் புக்கான ஒரு 3வது நாளோ 4வது நாளோ தான் அங்கே இருக்கிற ஒரு பீட் ரிப்போர்ட்டருக்கு தெரிஞ்சு அவர் நியூஸில் சொல்லச்ச இது பெரிய நியூஸ் ஆச்சு. அதர்வைஸ் நாங்கள் சொல்ல விரும்பலை. நாங்கள் ஒரு விஎஃப்எக்ஸ்காரங்க இப்போது ஆன்லைனில் அனுப்புவாங்க டு த பிளேஸ் வேர் டிஐ நடக்கிற. டிஐனா கலர் கிரேடிங். கலர் கிரேடிங் நடக்கிற இப்போ சப்போஸ் பிரசாத் லேப் மாதிரி இடத்துல இருந்தால் அவங்க பாம்பேலேருந்து ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இங்கே அவங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டு போகணும். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கிளிச்சஸ் இருந்தது, கரெக்டாக சில கிளிச்சஸ் இருந்தது. ரேஸ் பண்ணச்சா செகண்ட் டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அவங்க. திஸ் கம்பெனி இஸ் கால் ஹைவ், வெரி குட் கம்பெனி, வெரி குட் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். அவங்க ஒரு ஹார்ட் ட்ரைவை அனுப்புனாங்க. தட் ஹார்ட் ட்ரைவ் எங்கள் ப்ரொடக்ஷன் யாருமே கேட்கல. அந்த டிஐ நடக்கிற இடத்துலையும் அவங்களும் கேட்கல. அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. எங்கள் கம்பெனிக்கு 2 அட்ரஸ், ஒன்று ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கும், 2வது ஜென்ரல் ப்ராக்டிஸில் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் இருக்கும். அவங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் காமிச்சாங்க. அது எங்கள் அப்பாவோட வீடு ஃபிலிம் நகரில் இருக்கும். நாங்கள் 3 பசங்க எங்கள் அப்பாவுக்கு. எங்கள் 3 பேரும் யாருக்கு மெயில்ஸ் வந்தாலும் அங்கே தான் வரோம். அங்கேருந்து ஆளால் தனியாக மேனேஜர்ஸ் போய் எடுத்துப்பாங்க. இது ஜென்ரல் ப்ராக்டிஸ் ஒரு 15 வருஷமாக நடந்துன்னு இருக்குது. ரீசெண்டாக வீட்டில் நடந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஆள் ரகுன்றவர் அங்கே 24 ஃப்ரேம்ஸ் ஃபேக்ட்ரிக்கு பேக்கெட் வந்தால் அங்கே வந்திருந்தது கொரியர் டைமில். அவர் எடுத்துக்கிட்டு சரிதான்றவருக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்ட்டு எங்களுக்கு தெரிஞ்சுது. இது நடந்த ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் 4 வீக்ஸ் ஆச்சு. 4 வீக்ஸ் ஆச்சப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் நாங்கள் முதல்ல அவங்க 2 பேரும் எங்கள் தம்பி மனோஜன் அவர் வீட்டில் வேலை பண்ணுவாங்களோ இருப்பாங்களோ வாட் எவர் இட் இஸ், அவங்க அங்கே தான் இருக்கிறது. அவங்க எடுத்துகிட்டு போனாங்க. அவர் சொல்லி எடுத்துன்னு வந்தாங்களா இவங்களையே தானே எடுத்துன்னு போனாங்களா எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்ச உடனே முதல்ல கம்ப்ளைண்ட் எழுதுறதுக்கு முன்னால் காமன் ஃப்ரெண்ட்ஸால் சொல்ல வச்சோம், இது நல்லது கிடையாது, இண்டஸ்ட்ரியில் பிறந்து வாழ்ந்தவங்க நாங்கள், இது கரெக்டு கிடையாது, ரிட்டர்ன் பண்ணுங்கன்ட்டு. வரல. போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் ஒரு வேளை ஃபோன் பண்ண மேட்ரு எஸ்கலேட் ஆகும், இது பெரிய விஷயம் ஆகும், எதுக்கு வாண்டா கொடுத்துடுங்கன்னு சொல்லவே முயற்சி பண்ணோம். அதுக்கப்புறம் தென் May 18th there was a tweet online. ஜெனரலாக நாங்கள் எல்லாம் there is the social media team, நாங்கள் வெளியில் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம். they keep looking at the negative news or positive news or any news which is not desirable. அது தேடின்னு இருக்கும்போது there was one tweet, கண்ணப்பா மூவி ஹார்ட் டிரைவ் லீக் ஆனால் என்ன, ஒருவேளை மனோஜ் கை கிடைச்சா என்னன்றது ஒரு கொஸ்டின் மார்க் வந்துச்சு. இது இவங்க ரேஸ் பண்ணச்ச போலீஸ் அவங்கக்கிட்ட நம்ம ப்ரொடக்ஷன் அப்ரோச் ஆகி சார் இந்த மாதிரி வந்திருக்குன்னா, சரி நீங்கள் எஃப்ஐஆர் புக் பண்ணால் தான் நாங்கள் ஃபுல் ஆக்ஷன் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் ஒரு 1 வீக் பேக் தான் எங்கள் அப்பாக்கே சொன்னது. நாங்கள் எதுக்குன்னா இஸ் ஆல்ரெடி ஹார்ட் ப்ரோக்கன். அவர் நம்ம எல்லாரும் நம்ம அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் கொண்டு வந்தாலும் இல்லாட்டியும் பரவாயில்ல, தவிர கெட்ட பேர் கொண்டு வரக்கூடாது. தட்ஸ் மை ஃபிலாசபி. சரி, யூ கோ பை த ப்ரொசீஜர், எஃப்ஐஆர் புக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ போலீஸ்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் புக் பண்ணோம்.
அதுக்கப்புறம் அவங்க நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் நடந்துன்னு இருக்குது. தே நோ த ட்ரூத். தம்பி பேர் வராமல், மனோஜ் பேர் வராமல் நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் தேர் இஸ் நோ சாய்ஸ். அது நாளைக்கும் 4 நாளைக்கோ கூட வரும். அவங்க வீட்டில் தான் இருக்குது ஹார்ட் டிரைவ்ன்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. இதில் இட் வாஸ் ஒரு விஎஃப்எக்ஸ் நடந்துட்ட அப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 70 minutes ஃபுட்டேஜ் இருக்குது. அந்த விஎஃப்எக்ஸ் நடந்துட்ட அப்புறம் 4-5 கம்பெனி வேலை பண்ணோம் அதுக்கு. ப்ளூ மேட்டில் இருக்கிறது இல்லைனா க்ரௌட் மல்டிப்ளை பண்ணிட்ட அப்புறம் அது இன்னொரு இடத்துல வந்து காம்போசிட் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நாட் அ ஃபுல் ப்ராடக்ட் பட் ஒரு சர்டன் பார்ட் ஆஃப் விஎஃப்எக்ஸ் அது அதில் இருக்குது. பட் இட் இஸ் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட். பட் எனி பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் இஸ் நாட் 100%. 99% தே ஆர் சேஃப். அந்த 1% டவுட் இருக்குது. அதுக்கு தான் மீடியாவில் வந்துட்டு அப்புறம் தென் வி கேவ் எ ஸ்டேட்மெண்ட் சேயிங் தட் ஒரு வேளை ரிலீஸ் ஆனாலும் தயவு செஞ்சு நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வித் அ லேபர் ஆஃப் லவ் அண்ட் பெயின் நாங்கள்லாம் இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஒரு வேளை லீக் ஆனாலும் தயவு செஞ்சு யாருமே இதில் என்கரேஜ் பண்ணாதீங்க. எதுக்குன்னா சினிமா பார்க்குறதெல்லாம் மூவி லவர்ஸ். ஜூன் 27 27th மூவி ரிலீஸ் ஆகுது. நீங்களாம் அதில் பார்த்து எங்களை ப்ளெஸ் பண்ணுங்கள். ஸோ வி ரிக்வெஸ்ட் ஆல் த ஆடியன்ஸ்ன்ட்டு நாங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதா ஆச்சு. எங்களுக்கும் இன்றைக்கும் ஹை பண்ணுறவங்க எதுக்கு எங்களுக்கு அமிச்சாங்கன்ட்டு எங்களுக்கும் புரியல. த போலீஸ் ஆர் கொஸ்டினிங் தெம். டிடிடிசி கொரியர் அவங்க வந்து கம்பெனி ஐடி கார்டு இல்லாமல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு இல்லாமல் அவங்க எதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு கொடுத்தாங்கன்றது எங்களுக்கும் புரியல. அதை நாங்கள் அவங்க மேலே கத்தினாலும் எங்களுக்கு என்ன வரப்போகுது? போலீஸே நாங்கள் ப்ளீஸ் இன்வெஸ்டிகேட் அண்ட் டூ த நீட்ஃபுல்ன்ட்டு அவங்க ரிக்வெஸ்ட் பண்ண. ஐ பிலீவ் இன் த லா அண்ட் ஆர்டர் ஆஃப் த கண்ட்ரி. இட் வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். ஐ ஹோப் அண்ட் ப்ரே சென்ஸ் வில் ப்ரிவேல். அண்ட் இந்த ஹார்ட் டிரைவ் அவங்க வெளியில் வைக்காமல் இருந்தால் ஐ வில் பி வெரி ஹாப்பி. தட் இஸ் ஆல் ஐ கேன் சே. ஸோ இது கூட நான் எதுக்கு சொல்ல விரும்பினேன்னா, சரி நிறைய பேர் நிஜமாலே ஹார்ட் டிரைவில் யார் அனுப்புவாங்க இல்லைனா இது உண்மையா கிடையாதா என்ற இது இருக்குது. மூவி இல்லை, அதில் ஓன்லி விஎஃப்எக்ஸ் காம்பனன்ட் தான் இருக்குது. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் அண்ட் திஸ் இஸ் த என்டையர் ஸ்டோரி ஆஃப் இட். Vishnuji, the question is... பேக்கப் இருக்குங்க. Vishnuji, my question is also addressed to you, sir, but not about this subject. A couple of months earlier, we all had the opportunity to meet you all, most of you, yes, sir, at Hyatt. Yes, sir. We had a press meet, during which time a lot of inputs were given, the trailers and the making aspects. And now, the second time when we all meet, whatever was showcased was totally different. There is not a iota of repetition. Whatever was offered by you to us as by way of inputs. So I would like to place my congratulations for you and your entire team for that aspect. Thank you. And during which occasion, the first press meet, it was mentioned that the film is likely to hit the screens in the month of April 2025. Yes. Now it's been rescheduled. Yes. Possibly the difference being VFX. the delay in the VFX. Yeah. So the delay in VFX என்னாச்சுன்னா, அவங்க ஏப்ரல் 20 ஃபர்ஸ்ட் காப்பி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க எங்களுக்கு. ஏப்ரல் 25 படத்தை வச்சு நான் அப்போ தான் சென்சாருக்கு போனோம். சென்சாரில் ஆல்ரெடி எனக்கு